வணக்கம். டெல்லியில நீட் தேர்வுக்காக மாணவர்கள் போராடி கொண்டு இருக்காங்க. அது இல்லாம நம்ம தமிழ்நாட்டிலும் போராடுறாங்க. இப்ப முதலமைச்சர் ஒரு படமும் ரிலீஸ் பண்ணிட்டார். இவ்வளவு விறுவிறுப்பா இவ்வளவு மேட்டர் போகும்போது நம்ம என்எல்சி நிறுவனம் அவங்களுக்கு சார்பா என்ன பண்றாங்கன்னா 24/7/2026 சாலை உரிமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு வெளி வாகனம் ஒண்ணு கூட உள்ள வரக்கூடாது. என்எல்சி நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனம், அதுக்கான அங்க போற வாகனம் மட்டும்தான் உள்ள வரணும் என்எல்சிக்குள்ள. மற்ற வெளி வாகனம் உள்ள வர அப்படி மீறி வரனாலும் நம்ம கேட் பாஸ் என்ட்ரன்ஸ்ல அதுக்கான ரீசனபிளா இருந்தால் கேட் பாஸ் கொடுக்குறாங்க. அப்படி இல்லைன்னா அதுவும் கிடையாது. ஆனா இந்த கேப்பல இன்னைக்கு அவங்க சாலை உரிமை தினம் கொண்டாடுறாங்க. நாளைக்கு டேரக்டர் கல்யாண தினம் கொண்டாடுவாங்க. டேரக்டருக்கு நல்லது கட்டது நடக்கும், சேர்மனுக்கு நல்லது கட்டது நடக்கும், குடியரசு தினம் நடக்கும். ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் எல்லாத்துக்குமே நம்ம வெளியாளுங்க உள்ள போக கூடாதுன்னு அவங்க நிறுத்துவாங்க. நாளைக்கு இது நடக்கும் பாருங்க. வேணா அதை இப்பயே தடுத்து நிறுத்தணும். அவங்க நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவங்க எந்த உரிமையும் இல்லை. நம்ம நிலம் கொடுத்தோம், நம்ம அங்க வேலை செய்யறோம், உழைப்பெல்லாம் நம்மளுது, நிலம் நம்மளுது, எல்லாம் நம்மளுது, இழந்து நம்மள உள்ள வரக்கூடாதுன்னு அவங்க தடை வைக்கிறதுக்கு கூடாது. அதை சேர்மன் உடனே நாளைக்கு எங்க வாகனம் எதுவாக இருந்தாலும், நம்ம தமிழ்நாட்டு வாகனமா இருந்தாலும் சுத்தி ஓட்டு வட்டாரம் உள்ள வாகனாலுமே உள்ள வரணும். அவங்க வாகனத்தை எந்த காரணத்தை கொண்டும் அவங்க செக்யூரிட்டி யாருமே தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன், வேண்டுகோளும் வச்சுக்கிறேன். வணக்கம்.